லேர்னிங் 100 ஸ்கில்ஸ் இன் 365 டேஸ் அண்ட் இது 9வது ஸ்கில். 9வது ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் ஆர்ட். யூடியூபுக்கு போய் எப்படி இந்த பால் பாயிண்ட் பென் ஆர்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன மெயின் பாயிண்ட் பேஷன்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா பால் பாயிண்ட் பென் ஆர்ட் கிட்டத்தட்ட 20லேருந்து 25 ஹவர்ஸ் வரைக்கும் எடுக்கலாமா. ஒரு கண்ணையில் ஒரு முகத்தை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 5 to 6 ஹவர்ஸ் ஆயிடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன 2வது பாயிண்ட் என்னன்னா ஸ்மூத்னஸ். ஸ்மூத்னஸ்னா என்ன சொல்றேன்னா மற்ற ஆர்ட் மீடியம் மாதிரி இல்லாமல் பால் பாயிண்ட் பென்னோட வித்து ரொம்ப குட்டி. அதனால நீங்க ஷேட் பண்ணும்போது ரொம்ப தின் லைன்ஸ் தான் வரும். அவ்வளோ குட்டி வித்தை நீங்க பெரிய ஸ்கேல்ல பண்ணும்போது உங்க ஸ்மூத்னஸ் அடி வாங்கும். அதனாலதான் பேஷன்ஸும் வேணும், ஸ்மூத்னஸும் வேணும். சரிடா, இப்படி ஸ்மூத்னஸா சொல்றது, எப்படி இந்த ஸ்மூத்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த குண்டு பென்ல இருக்க 10 கலர்ல கிட்டத்தட்ட 4 கலர் ஒரே இடத்துல யூஸ் பண்றீங்க. அதாவது கிராஸ் ஹேட்சிங் பண்றீங்க. ஆனா ஒரு கலரை வச்சு இல்ல, நிறைய கலரை வச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர்னே வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கின் கலருக்கு ஃபர்ஸ்ட் எல்லோட ஸ்டார்ட் பண்றீங்க, ஷேடோவுக்கு பிங்க் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் கிராஸ் ஹேட்சிங் வச்சு ஆரஞ்சு தரீங்க. ஆனா அந்த ஆரஞ்சை ரொம்ப லைட்டா தரீங்க, ஏன்னா ஸ்மூத்தா வேணும், அந்த ஸ்கின் கலர் வேணும். அதுக்கப்புறம் அந்த பிங்க் அடிச்சிருக்கீங்களா, அந்த பிங்க் மேல பிரவுன் அடிக்கிறீங்க, அதனால நமக்கு ஸ்மூத்தா வரும். ஒரு ஸ்கின் கலருக்கு இவ்வளவு வேலை இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குதுன்னு. அதுவும் இல்லாம இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, நீங்க எப்படி அந்த பெண்ணை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பெண்ணை இப்படி டாப் ஆங்கிள் இருந்து ஸ்ட்ரைட்டா வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா ஹார்டான ஸ்ட்ரோக்ஸ் தான் வரும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா, அதாவது 45லேருந்து 60 டிகிரிஸ் வரைக்கும் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவா அப்படியே ஷேட் பண்ணிட்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான லைன்ஸ் வரும். நீங்க திரும்ப திரும்ப கிராஸ் ஹேட்சிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மையான கலரே வரும். அதுக்கப்புறம் இதான் என் ஃபைனல் ஆர்ட், இது என் அன்கம்ப்ளீட்டட் ஆர்ட். See you in the next video. Bye.